ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஸ்வீட் ஃப்ரூட் பிரெட். ரொம்ப சாஃப்டான ஒரு ப்ரெட்டு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஈஸ்ட்டு, சுகர், வெதுப்பான பால் இவ்வளோத்தையும் ஒரு பவுலில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஓரத்தில் வச்சுருங்க. நான் ஸ்டாண்ட் மிக்சர் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த பவுலில் பால், வெதுப்பான பால், சுகர், உப்பு, மைதா மாவு. நீங்கள் கையில் பிசைகிறீங்க அப்படின்னா இதை கையிலேயே நீங்கள் பிசைஞ்சிடலாம். இப்போ நம்மளோட ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட் எவ்வளோ ஃபோமியாக இருக்குது பாருங்கள். அந்த ஈஸ்ட்டையும் இதில் ஊற்றி நான் ஸ்டாண்ட் மிக்சரில் 5 மினிட்ஸ் நீட் பண்ண வச்சுட்டேன். நீங்கள் கையில் பிசைகிறீங்க அப்படின்னா நல்லா பிசைஞ்சிடுங்க. அது ஒன்றா திரண்டு வரும்போது சாஃப்ட் பட்டர் வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா நீட் பண்ணிடுங்க. ஸோ அது எல்லாமே சேர்த்து நீங்கள் கையில் பிசைகிறீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சு விடணும். நான் ஸ்டாண்ட் மிக்சர்னால ஒரு 5 மினிட்ஸ் நீட் பண்ணேன். டோ கொஞ்சம் நல்ல சாஃப்டாக ஸ்டிக்கியாக தான் இருக்கும். அதுதான் உங்களுக்கு சாஃப்டான ப்ரெட்டு கொடுக்கும். ஸோ இப்போ ஸ்டாண்ட் மிக்சரில் இருந்து நம்மளோட டோவை நான் வெளியே எடுத்துட்டேன். ஒரு ஸ்பேச்சுலா மாதிரி ஒரு இதை வச்சு ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இதை இன்னொரு ஆயில் தடவுன ஒரு பவுலில் இந்த டோவை மாற்றிடுங்க. ஸோ நான் கையிலேயே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணேன், கையில் ஒட்டாமல் இருக்கு. ஸோ இப்போ இதை நல்ல நீட்டாக ஒரு மேலே ஸ்மூத் ஃபினிஷ் வர்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நீட் பண்ணிவிட்டு ஒரு பால் மாதிரி ஷேப் பண்ணி ஒரு துணி வச்சு மூடி ஓரத்தில் 1 hour டபுள் ஆகிற வரைக்கும் வச்சிடணும். அந்த ஈஸ்ட் நல்லா அந்த டோவை டபுள் ஆக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் மட்டும் இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு டபுள் ஆனதுக்கப்புறம் அந்த ஏரை ஸ்லோவாக நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு சிலிக்கான் மேட்டில் நான் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு ஒர்க் சர்ஃபேஸில் க்ளீனான ஏதாவது ஒரு அந்த மார்பிள் திண்டில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட டோ ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் வச்சுருக்கேன் ட்ரைட் ஃப்ரூட்ஸ், செரி, டூட்டி ஃப்ரூட்டி, கிஸ்மிஸ்ஸு, ரேசன்ஸ், எந்த ட்ரைட் ஃப்ரூட் உங்கள்கிட்ட இருக்கோ அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இந்த மாதிரி ஒரு லோஃப் இது மாதிரி நான் ரோல் பண்ணுறேன். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தூவி இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டேன். இப்போ நான் லோஃப் பேன் ஆயில் தடவி வச்சுருக்கேன். அந்த லோஃப் பேனில் இந்த நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ரெட்டை அப்படியே நீங்கள் எடுத்து அந்த லோஃப் பேனில் வச்சுருங்க. வச்சுட்டு இதை அகெயின் ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் ரைஸாக விட போகிறோம். ஸோ நான் அகெயின் கவர் பண்ணி ரைஸ் ஆனோடனே இந்த அளவுக்கு ரைஸ் ஆகிடுச்சு. இப்போ மேலே லைட்டாக பால் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அவனில் வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறோம். பேக் ஆனவுடனே வெளியே எடுத்து கம்ப்ளீட்டாக கூலாக விட்டுருங்க. கூல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை ப்ரெட் பேன்லேருந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ப்ரெட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் தான் ஸ்லைஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு க்ளீன் ஸ்லைசஸ் கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு செரைட்டட் நைஃப் இல்லைன்னா ப்ரெட் நைஃபை வச்சு நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரூட் ப்ரெட் சாஃப்டாக ஃப்ளஃபியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ப்ரெட் நீங்கள் வெறும்போலையே சாப்பிட்லாம். ஏன்னா இதில் சுகர் நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கோம். அதனால் அதுக்கப்புறம் நிறைய டூட்டி ஃப்ரூட்டி அதெல்லாம் இடையில வருமா, அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ரெட்டை கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரெட்டை வச்சு நான் என்னோடய vlog சேனலில் ஒரு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெசிபி கூடிய சீக்கிரம் போடுவேன். இது எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குன்னு பாருங்கள். இதே ப்ரெட்டில் எக்கு போட்டு ஒரு வெர்ஷன் என்னோடய பிளாகில் இருக்குது. அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.